ஆமென். ஹல்லேலூயா. சேர்ந்து சில பாடல்களை பாடி துதித்து நம்ம அடுத்த வேலைக்கு நேராக கடந்து செல்லலாம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒரு வெற்றியின் நாளாக படைத்திருக்கிறார். நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி சேர்ந்து பாடி துதிக்கலாம். அல்லேலூயா பாடுவோம், இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சொல்வோமா? இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. நீங்க சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமென். பவனி செல்வே, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி சந்தோஷமா களி கூர்ந்து ஆமென் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கரங்களை தட்டி இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சொல்லலாமா? அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அறிக்கையிடுவோமா? ஆமென். தோல்வி இல்லை, அல்லேலூயா. ஆமென். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும். ஆமென். தள்ளப்பட்ட கல்லா இருக்கலாம். ஆமென். ஆண்டவர் நம்மள மூளைக்கல்லா மாற்றுகிறார் அல்லவா? ஆமென். இயேசுவே கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது. கை தட்டி நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் செயல் இது, சொல்வோமா? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே, தோல்வி இல்லை நமக்கு, ஆமென் வெற்றி பவனி செல்வேன். தோல்வி தோல்வி இல்லை எனக்கு. உங்க விசுவாசத்தை அறிக்கை செய்து வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இயேசுவே, இன்று சந்தோஷமா களி கூர்ந்து நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து இன்று அக்களிப்போம், அல்லேலூயா
அல்லேலூயா வெற்றி உண்டு என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீர் எங்களுடைய துன்பமான வேளையில உங்களை நோக்கி கூப்பிடும் போது துணையாய் ஆமே துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீர் நீங்க சொல்லலாமா துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாக வந்தீரையா தோல்வி இல்லை எனக்கு இயேசுவே வெற்றி பவனி செல்வேன் தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் தோல்வி இல்லையே தோல்வி இல்லை எனக்கு அறிக்கை செய்து கொண்டே அவளே தோல்வி இல்லையே தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவரே ஆண்டவர் படைத்த வெற்றியினால் இன்று மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று மகிழ்வோம் அக்களிப்போம் சந்தோஷமா அப்பா வெற்றியினால் இன்று மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா கரங்களை அசைத்து அல்லேலூயா ஆண்டவரை பார்த்தாமே எனக்கு வெற்றி தருபவரே இயேசுவே வெற்றி தருபவரே வெற்றி உண்டு அல்லேலூயா வெற்றி தருபவரே வெற்றி உண்டு நீங்க சொல்லலாமா அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு அல்லேலூயா எஸ் லார்ட் அல்லேலூயா வெற்றி உண்டு அறிக்கை செய்யும் போதே ஒரு வெற்றி வாய்களை திறந்து அம்மே எனக்கு வெற்றி தருபவரே நாம அறிக்கை செய்யலாமா உள்ளத்திலிருந்து எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று தள்ளப்பட்ட கல் கட்டிடம் ஆமே மூளை கல்லாயிற்று கர்த்தர் செயலிது அதிசயம் இது கை தட்டி பாடும் கர்த்தர் செயலிது அது அதிசயமே அதிசயம் இது கை தட்டி பாடுங்களை சொல்வோமா தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வேன் தோல்வி இல்லை நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா பவனி செல்வோம் தோல்வி இல்லை எனக்கு இயேசுவே வெற்றி பவனி தோல்வி இல்லை நமக்கு அறிக்கை செய்து கொண்டே வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவர் படைத்த வெற்றி ஆமே என்று மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் என்று மகிழ்வோம் ஆமே அல்லேலூயா கரங்களை அசைத்து அல்லேலூயா தோல்வி இல்லை இயேசுவே அல்லேலூயா வெற்றி தருபவரே தோல்வி இல்லை தோல்விகள் இல்லை ஆமென் வெற்றி உண்டு அல்லேலூயா உங்க விசுவாசத்தை நாவனால அறிக்கை செய்து ஆமென் அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா
தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? தோல்வி இல்லை, வெற்றி தருபவர். வசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டவர் அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம். எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணுவாராம்? வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம். எல்லா இடங்களிலும் நம்ம வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வமா நம்ம கூட இருக்கிறார். இன்னொரு பாடல சேர்ந்து பாட இருக்கிறோம். தேவனால கூடாத காரியம் ஏதாவது உண்டா? ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை இந்த காரியம்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா, இந்த அற்புதம்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா, இந்த வேலைலாம் கிடைக்குமான்னு சொல்லி நம்ம கலங்கி நிற்கலாம். ஆனால் ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்கிறார். சேர்ந்து பாடலாம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் உம்மால் ஆகும்னு சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை செய்து பாடி துதிக்கும் போதே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்வார். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவராக இருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில் செய்பவராக இருக்கிறார். நல்ல உற்சாகமாக பாடி துதிக்கலாம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லலாமா? உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்வோமா? ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா, ஆகும், ஆமென், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். சொல்வோமா? உம்மாலே. ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஆகும், எல்லாம் ஆகும் இயேசுவாலே. ஆமென் இயேசுவே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் அவரே. நீங்க சொல்வோமா? சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அம்மா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்வோமா? ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். ஆமென். உம்மாலே. நீங்க சொல்லலாமா? ஆகும், எல்லாம் ஆகும் இயேசுவே. அவரால செய்ய முடியாத அதிசயமான காரியம் அது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரை நோக்கி பார்த்தவே எனக்கு குறித்ததை, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் எஸ் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்வோமா? அப்பா அப்படியே கண்களை மூடி இயேசுவே. அன்பே உமக்கு சொல்லமாகும்.
வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். அவரால செய்ய முடியுமே. ஆகும், எல்லாம் ஆகும் இயேசுவே உம்மாலே. அறிக்கை செய்யலாமா? ஆகும், எல்லாம் ஆகும் அப்பா உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும் இயேசுவாலே. அவருடைய நாமத்தை உயர்த்தி ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாலே தான் எல்லாம். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா. நீ எண்ணி முடியாத அதிசயங்களை வாஞ்சிக்கலாமா? என் வாழ்க்கையில செய்திடுங்கப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லி முடியாத எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா. நீரே அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆமே அன்பே. கரங்களை தட்டி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆமே ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அப்பா தகப்பனே. ஸ்தோத்திரம் அன்பே. சொல்லலாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும் இயேசுவே, அவரால எல்லாம் ஆகுமே. உங்க கவலைகளை மறந்து, உங்க பாரங்களை இறக்கி வைத்து, ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா உம்மால எல்லாம் ஆகுமே. எல்லாம் ஆகும் உம்மாலே தான். உயிரடைய வேண்டுமே, நாங்கள் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, நாங்கள் உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஆண்டவரை பார்த்தப்பா அவே வல்லமை அப்படியே முழங்கால் படியிட்டு உயிரடைய வேண்டுமே, நாங்கள் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய. ஒரு ஜெபமா ஆண்டவரை பார்த்து அப்பா என உயிர்ப்பீங்கப்பா. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை. உங்க ஆவிய, உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய எங்க மேல அனுப்புங்கப்பா. உயிரடைய ஆமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில். அப்படியே கேட்கலாமாமே. உயிரடைய வேண்டுமே. வாய்களை உயிர்ப்பீங்க ஒரு வாஞ்சையோட. இந்த நேரத்துல உங்க சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு நேரா கொண்டு வந்து என் மாம்சத்தை உயிர்ப்பீங்க, என் ஆவிய உயிர்ப்பீங்கப்பா. ஆமே. நாங்கள் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய, உயிரடைய இயேசுவே. நாங்கள் உயிரடைய, உயிரடைய, உயிரடைய. வாஞ்சையுள்ள ஆத்மாவை கர்த்தர் நிரப்புவார். வாஞ்சையுள்ள ஆத்மா தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுகிறது. ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா இந்த பகுதியிலான உயிரடையுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிரடைய, உயிரடைய. ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? அப்பா என்ன உயிர்ப்பீங்க, என்ன உயிர்ப்பீங்கப்பா. உலர்ந்த எலும்புகளுக்குள்ள ஆண்டவர் ஜீவன் அனுப்புவார். ஒருவேளை ஆவி
ஆவியில உலர்ந்து போய் சோர்ந்து போய் பலன் இல்லாமல் இருக்குன்னா ஆண்டவரை நோக்கி பார்த்து சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தெய்வம். எல்லா ஆவியில நிரம்பி இயேசுவே என் பலவீனங்களை மாற்றி என் சோர்வுகளை மாற்றி உங்க ஆவி உங்க ஆவி உங்க ஆவியினால என்ன நிரப்பிடுங்க. உங்க ஆவியினால என்ன நிரப்பிடுங்க. கர்த்தருடைய ஆவி நம்ம மேல வரும்போது நம்ம பலன் அடைவோமே, பலன் அடைவோம். கர்த்தருடைய ஆவி நம்ம மேல இறங்கும் போது பலன் உண்டாகும். சரீரத்துல ஒரு பலன், ஆவியில ஒரு பலன், ஆத்துமாவுல ஒரு பலன். ஆண்டவரை நோக்கி பார்த்து இயேசுவே என்ன பலன் அடைய பண்ணுங்கப்பா. உங்க ஆவி எனக்குள்ள வாசம் பண்ணணும். நீங்க எனக்குள்ள வாசம் பண்ணணுமே. உயிரடைய வேண்டுமே நாங்கள் வேண்டுமே. உயிரடைய கேட்கலாமா? நாங்கள் உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த ஆமென் இயேசுவே. ஆமென். வல்லமை கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே நிரம்பட்டுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே நிரம்பட்டுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. என் இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் உயிரடைய வேண்டுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. சொல்வோமா? என் இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் உயிரடைய. இப்ப கேட்கலாம் ஆண்டவரை பார்த்து. உயிரடைய வேண்டுமே. நாங்கள் உயிரடைய இயேசுவே உயிரடைய வேண்டுமே. என உயிர்ப்பீங்கப்பா. என ஒரு விசையாய் உயிர்ப்பீங்க. உயிரடைய வேண்டுமே. நாங்கள் உயிரடைய வேண்டுமே. ஆண்டவரை பார்த்தாமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த நல்ல கரங்களை தட்டி உயிரடைய உயிரடைய வேண்டுமே. உயிர்ப்பீங்க உயிர்ப்பீங்கப்பா. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பீங்க. உலர்ந்த எலும்புகளுக்குள்ள ஜீவன் அனுப்பிடுங்க. சோர்வுற்ற பகுதி பலவீன பகுதி எல்லாம் பலனாய் மாறட்டுமே. பலனாய் மாறட்டுமே. சோர்ந்து போன உள்ளங்களை உயிர்ப்பீங்கப்பா. பலவீனமான இருக்கவங்களை உயிர்ப்பீங்க உயிர்ப்பீங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து என்னை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், என்னை உயிர்ப்பிக்கிற தெய்வம், எனக்குள்ள ஜீவனை அனுப்புகிற தெய்வம், அவர் ஜீவிக்கிற தெய்வம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு ஜீவனை தருகிற தெய்வம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நல்ல ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்பா என்னை உயிரடைய பண்ணுகிற தெய்வம், எனக்குள்ள ஜீவனை அனுப்புகிற தெய்வமே. ஆமென். உயிரடைய நாங்கள் உயிரடைய வேண்டுமே. சத்தத்தை உயர்த்தி உயிரடைய வேண்டுமே. உயிர்ப்பீங்கப்பா. நீங்களும் ஆண்டவரும் கண்களை மூடி அப்பா இந்த நேரத்துல இந்த ஆராதனை நேரத்துல என்னை உயிர்ப்பிச்சிருங்க. என்னை உயிர்ப்பீங்க. தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், கர்த்தாவே திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? இந்த நேரத்துல திரும்ப எங்களை கட்டி எழுப்புங்க. திரும்ப எங்களை எழுப்பிடுங்க. யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்க நான் எழும்பணும், நான் எழும்பணும், என் ஆவியில ஒரு மாறுதல் உண்டாகணும்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்க வாஞ்சிக்கிறவங்களா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி பார்த்து உயிர்ப்பீங்கப்பா. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பீங்க. உயிரடைய வேண்டுமே. நாங்கள் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய உயிர்ப்பீங்க. நாங்கள்
நல்ல கரங்களை தட்டி அந்நிய வாஷையினால ஆமென் உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு செலுத்தி என்னை உயிர்ப்பீங்கப்பா. என்னிடத்துல இருக்க நிறைய பகுதிகள் உயிரடையாமல் சோர்ந்து போய் மந்த நிலைமையில் இருக்கிறது. வசனம் சொல்கிறது, அவர் நெறிந்த நாணலை முறியாமல் மங்கி எரிகிற திரியை அணையாத தெய்வம். ஒருவேளை நெறிந்த நாணலை போல மங்கி எரிகிற திரிய போல நான் எரிந்து கொண்டிருக்கிறேன் நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். ஆண்டவர் உங்களை மீண்டுமாய் எரிய பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார் அல்லவா. இயேசுவை நோக்கி பார்த்தப்பா, ஒரு நிமிடம் என்னை உயிர்ப்பீங்கப்பா, என்னை உயிர்ப்பீங்க, எனக்குள்ள பலன் அனுப்பிடுங்க, எனக்குள்ள பலன் அனுப்பிடுங்க. கர்த்தருடைய ஆவி வரும்போது புது பலன் அடைவீர்களே. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் போது ஒரு புது பலன் உண்டாகுமே. ஆண்டவரை நோக்கி பார்த்து, உங்க ஆவி எங்க மேல ஊற்றப்படணும், உங்க ஆவி எங்க மேல ஊற்றப்படணும். அனல் கொண்டு நாங்க எழும்பணும், நீச்சல் ஆழம் கொண்டு அமே நீந்தனுமே. எங்களை நிரப்புங்க 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 நிரப்புங்க. இந்த உபவாச நாளுல நம்ம சரீரத்தை ஒடுக்கி ஆண்டவருக்கு நேரா உங்களை கொண்டு வந்து அப்பா எங்களை உயிர்ப்பீங்கப்பா, எங்களை உயிர்ப்பீங்கப்பா. எந்த இடங்களெல்லாம் நாங்க மாறணுமோ, எந்த இடங்களெல்லாம் நாங்க உயிர்ப்பிக்கப்படணுமோ எங்களை உயிர்ப்பீங்க. ரஷதரி மரரரபா ரிமரகந்தர ஷதரி ரரரபா ரிமரஷதரரரரரபா. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால, உங்க உயிர்த்தெழுந்த வல்லமையினால எங்களை உயிர்ப்பீங்க. சரீரத்துல பலவீனத்தோடு இருந்தோம், ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா, உங்க பலத்தினால என்ன உயிர்ப்பீங்கப்பா. ஒருவேளை அமேன் பலவிதமான கட்டுகளோடு நாங்க இருக்கிறோம்னு சொல்லி கவலைப்பட்டா, ஆண்டவரை நோக்கி பார்த்து எங்க ஆவியை ஊற்றிடுங்க, உங்க ஆவியை ஊற்றிடுங்கப்பா. இந்த நேரத்துல உயிர்ப்பீங்க. இருக்கிற இடங்களை எல்லாரும் எழும்பி நின்று நல்லா விட்டு கொடுத்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கலாமா. நல்லா கொஞ்ச நேரம் உங்களுக்கு இடம் கொடுத்து, ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, அப்பா இந்த உபவாச நாள்ல உங்க சமூகத்துல வந்து நாங்க இருக்கிறோம் தகப்பனே. எங்க எண்ணங்கள்ல ஒரு மாற்றம், எங்க சிந்தனைகள்ல ஒரு மாற்றம், எங்க ஆவியில ஒரு மாற்றம் உண்டாவதாக வாஞ்சிக்கிறவங்களா நீங்க ஆண்டவர் இடத்துல அப்படியே கேட்க ஆரம்பிக்கலாமா. வாய்களை திறந்து, அப்பா எனக்காக நீங்க கொடுத்த இந்த நேரத்துல உங்க சமூகத்துல வந்து நாங்க நிற்கிறோம்ப்பா. இந்த வெறுமையான பாத்திரமா இருந்தீங்கன்னா ஆண்டவரை நோக்கி பார்த்து என்ன நிரப்பிடுங்க. என் உள்ளத்துல ஏதோ ஒரு வெறுமை இருக்கிறது, என் உள்ளத்துல ஏதோ ஒரு கவலை இருக்கிறது, என் உள்ளத்துல ஏதோ ஒரு பாரங்கள் அழித்து கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்துல என்ன நிரப்பிடுங்கப்பா, உங்க ஆவியினால நிரப்பிடுங்க. நிறைவானவர் வரும்போது குறைவுகள் எல்லாம் ஒழித்து போகும். நிறைவானவர் நமக்குள்ள அசைவாடும் போது எல்லா குறைவுகள் மாறுமே, எல்லா குறைவுகள் நீங்கி போகுமே. ஆண்டவரை பார்த்து அப்படியே கரங்களை உயர்த்தி பலன் தாருமே மேனைசுவே, பலன் தாருமே என்னை நடத்திடுமே. கேட்கலாமா பா, பலன் தாருமே, பலன் தாரும். உங்க சத்தத்தை உயர்த்தி அப்பா, உங்க பலத்தினால என்னை நடத்திடுமே. உங்க பலத்தினால எங்களை நடத்திடுங்கப்பா. நம்ம மாம்ச பலத்தினால நம்மளால ஆகும்னு சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. நம்முடைய மாம்ச பலத்தினால நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா கர்த்தருடைய பலன் நம்மளை ஆளுகை செய்யும் போது, தேவ பலன் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் போது பயங்கரமான காரியங்களை செய்கிற தெய்வமாய் நம்ம கூட இருக்கிறார் அல்லவா. ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா, என் பலன் ஒன்றுமே இல்லப்பா, என் பலன் ஒன்றுமே இல்லை. என்னால இந்த காரியங்களை மேற்கொள்ள முடியாது, என்னால பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாது, என்னால போராட்டங்களை மேற்கொள்ள முடியாதுப்பா. ஆனா உங்க பலன் என் கூட இருந்தா போதும், உங்க பலன் என் கூட இருந்தா போதும், உங்க பலத்தினால என்னை நிரப்புனா போதும்னு சொல்லி வாஞ்சிக்கிறவங்களாம் கரங்களை உயர்த்தி பலன் தாருமே, பலன் தாருமே, என்னை நடத்திடுமே.
பலனே இல்லப்பா. உம்பலத்தான் என்னை நடத்திடுமே. கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். யாரெல்லாம் ஆண்டோடைய சமூகத்துல வந்து காத்திருக்கிறோமோ, ஆண்டோடைய சமூகத்துல வந்து காத்திருக்கிற பிள்ளைகளுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம் எவ்வளவு ஓடினாலும் சோர்வடையாமல், எவ்வளவு நடந்தாலும் உங்க பலன் குறையாமல் சத்துவத்தையும் பலனையும் பெருக பண்ணுகிற தெய்வம் நடுவில் இருக்கிறார் அல்லவா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, அப்பா புதிய பலத்தினால் என்னை ஆளுகை செய்கிற தெய்வம், புதிய பலத்தினால் எங்களை நிரப்புகிற தெய்வம். பழைய பலன் அல்ல, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால, புதிய பலத்தினால் எங்களை அனல் மூட்டி எழுப்புகிற தெய்வமே. பலன் தாருமே, பலன் தாருமே, என்னை நடத்திடுமே. பலத்தினால் எங்களை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. உங்க பிரசன்னம் எங்களை மூடுவதாக. நல்ல விட்டு கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா. உங்க பலன் எங்களை ஆளுகை செய்வதாக. உங்க பலத்தினால நிரப்புங்க, நிரப்பிடுங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. அப்பா, என்ன ஒரு புதிய பலத்தினால எங்களை நிரப்புனதற்காக நன்றி. நல்ல மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதிக்கலாமா. நன்றி செலுத்தி அப்பா, இந்த ஆராதனை நேரத்துல என் சோர்வுகளை மாற்றி, எனக்குள்ள இருக்கிற கவலைகளை நீக்கி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வமாய் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்கப்பா. நீங்க எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறீங்க. எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு வாசல்களை திறந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பலவீனங்களை மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். எல்லா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நன்றி 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 தகப்பனே. அப்பா, உமக்கு நாங்க நன்றி 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 செலுத்துகிறோம். அப்பா, எங்க சோர்வுகளை மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். சத்துவத்தினால பலத்தினால எங்களை இடை கட்டினதற்காக நன்றி 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 நன்றி. உங்க பலத்தினால் எங்களை சூழ்ந்ததற்காக ஸ்தோத்திரம். சிந்தைகள்ல ஒரு மாற்றம் உண்டானதற்காக நன்றி. எங்க இருதயத்துல ஒரு மாற்றம் உண்டானதற்காக நன்றி நன்றி நன்றி. அப்பா, மனதார உமக்கு நாங்க நன்றி செலுத்தியுமே நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.